தனிப்பட்ட பிரச்சனையை நான் பாத்துக்கிட்டேன், என் பிரச்சனை நான் பாத்துக்கிட்டேன், மக்கள் பிரச்சனை நாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ப்போம் மக்களை கூப்பிடுறாரு. சரி, தனி பிரச்சனை. உன் கூட வேலை பார்க்கறவனுக்கு ஒன்றும் பண்ண தெரியல. உன் கூட 27 ஆண்டுகள் வேலை பார்த்த பிடி செல்வகுமார் யாருன்னு உனக்கு தெரியல. உங்க அப்பாவை யாருன்னு தெரியல, உங்க அம்மாவை யாருன்னு தெரியல, உன் தாய் மாமன் எஸ் என் சுரேந்தர் தெரியல, உனக்காக படம் எடுத்த அத்தனை ப்ரொடியூசர்களை உனக்கு கண்ணுக்கு தெரியல, உனக்காக உழைத்த அத்தனை டெக்னீஷியனை தெரியல, உனக்காக உழைத்த அத்தனை டைரக்டர்களை சொல்ல தெரியல. எங்கேயாவது சொல்லியிருக்காங்க சார்? எங்கேயாவது சொல்லியிருக்க கேள்விப்பட்டிருக்கலாம்? உச்சத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்றாரு. இந்த உச்சத்துக்கு வர்றது எல்லாருடைய உழைப்பா இருக்கா இல்லையா? அதுல யாரு? ஆமா, அதுக்கு நான் பதில் சொல்றேன் சார். எஸ்ஏசி சார் கூட இப்போ எப்ப பார்த்தாலும் வாரத்துக்கு ஒருக்க பார்த்து நேருக்கு நேரா பேசுற ஆளு, டைரக்டா 1-2 பேசுற ஆளு. அவர் வேற வழி இல்லாம போறாரு சார். என்கிட்ட சொல்லியிருக்காரு, எனக்கு யாரு செல்வகுமார் ஒரே பையன், எனக்கு கொல்லி போடணும் யாரு வரணும், வேற வழி இல்ல செல்வகுமார். அவரும் போராடி பார்த்தாரு, கிட்டே சேர்க்கல. எந்த இடத்துல சேர்த்து அவருக்கு பதவி ஏதாவது கொடுத்தாங்களா? வழி இல்லாம தான் போயிட்டு இருக்காரு. சார் வந்து சேர்ந்திருக்கல ஒரு பீடனா பரவாயில்ல, 5 பீடைகள் இருந்தா 5 சகுனி சகடைகள் பான்பராக் ரவி ஒருத்தனாவது நல்லவனா இருந்தா பரவாயில்ல சார். நாங்க இருந்தாங்க 4 பேரும் நல்லவங்க, 4 பேரையும் வெளியே தள்ளிட்டாங்க. அழகா பூ மாதிரி வெளியே தள்ளிட்டாங்க. இப்ப சகுனி சகடைகளும் பான்பராக் ரவியும் கள்ள லாட்டரி, திருட்டு லாட்டரி, திருட்டு வழியில வந்தவங்க என்ன செய்வாங்கன்னு நீங்க சொல்லுங்க. மக்களுக்கு என்ன செய்வாங்கன்னு நீங்க சொல்லுங்க. சார் இருக்கும்போது ஆமா, இது ஒரு கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. பழைய சொல்றேன், ஒருத்த கூட வேலை பார்த்துட்டு இருக்கேன். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வேலை பார்த்து அவனுக்கு தான் ஊழியனுக்கு உண்மையாதான் இருப்பேன், உண்மையாதான் இருந்தேன். அவங்க எல்லா மேடையிலும் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு காலகட்டத்துக்கு பிறகு எவனையும் காப்பாற்ற மாட்டார். 42 வரை என்னைக்கு செத்த இடத்துல இருந்து 100 மைல் ரேஸ்ல ஓடினாரோ அத்தனை பத்திரிகைகளும் துரத்துறீங்க. என்னைக்கு அன்னைக்கு ஓடினாரோ அன்னைக்கு இவர் இந்த நாட்டுக்கு அன்ஃபிட். நிக்கணும் சார், என் உயிர் போனா பரவாயில்ல, என்ன நேடி வந்த என் ரசிகன் முக்கியம், என் தொண்டன் முக்கியம். அங்க இருந்து நான் சொல்லிருப்பேன் சார், இந்த டயலாக் சொல்லிருப்பேன், உசுறு என் மசுருக்கு சம்பவம் நீ சொல்லியிருப்பேன் கூட இருந்து. நான் பிஏ இருந்திருப்போம்னா ஓட விட்டுருக்க மாட்டேன். சார் எதுக்கு சார் ரசிகன்? நான் நல்லா தான் இருக்கிறேன். இன்னைக்கு 100 வருஷத்துக்கு என்னால வேலை பார்க்கறாங்க சார். நான் உழைப்பாளி சார். என் கூட வந்து எங்க ஊர்ல வந்து பாருங்க, இல்ல சென்னையில கேட்டு பாருங்க, எவன் குடும்பத்தையும் அழிச்சது கிடையாது. என்னால 100 வருஷம் சென்னையிலேயும் வாழ்ந்துட்டு இருக்கான், இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. என் கூட வந்திருக்காங்க, யார்ட்டையும் வேணாலும் கேட்டு பாருங்க, இல்ல எங்க ஊர்ல வந்து விசாரிச்சு பாருங்க. எனக்கும் ஊர் இந்த ஊர் தான், அதனால தான் சொல்றேன். ஏன்னா காயப்படுத்துறாரு கூட இருந்து. நான் என்ன மட்டும் இல்ல, அத்தனை பேரை நல்லவங்களை துரத்திட்டாரு சார். இவங்க திரும்ப வந்து ஒரு நடிகன்கிற ஒரு மாயை இருக்கு இல்லையா, ஒரு போலி இருக்கு இல்லையா, இந்த போலியை நம்பி ஏழைகள் சார், பாவம் சார், அப்பாவிகள். நான் ஒரு தடவை அடிச்சோம்னா 100 தடவை அடிக்கிற மாதிரி. அது வந்து ரஜினி சார் சொன்னது. ஒரு யார் அடிச்சா பொறி கிழங்குமா அவன் பேரு தமிழ்ல சொன்னா இவன் பெரிய வீரன் போலுக்கு ஒருத்தர் சொல்ற ஒரு பொம்பளை. அதாவது திருப்பாச்சி படத்துல அந்த அண்ணன் வந்து தங்கச்சிக்காக அந்த ரவுடிகளெல்லாம் அழிச்சுருவார்ல, அதனால அவர் நல்லவர். படத்தை பார்த்து, அது படம் நிழல் வேற நிஜம் வேற. அவரால் ஒரு ஆளை கூட அடிச்சு தள்ள கூட முடியாது அவரால். கண்டிப்பாக போக மாட்டேன் சார். நானே பாவ விமோசனம் தேடிட்டு இருக்கேன். இவ்வளவுதான் அவங்க கூட இருந்து பாவம் செய்துட்டேன். அந்த பாவத்துக்கு விமோசனமா ஏதாவது இந்த மக்களுக்கு சரின்னு நினைக்கிறேன்.